ரெடியா? வா மாப்பிள்ள. பிரேம் எங்க? பிரேம் எங்க வரைக்கும் தான் கிளம்பிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் முருகானந்த ஏதோ முக்கியமான விஷயம் கூட்டி போயிட்டாரு. ஏமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில உனக்கு இந்த பணம் தேவையா? தப்புதாயா. தப்புதான். நீ படிச்சு பட்டை வாங்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு போய் செட்டில் ஆயிருவ. இவன் நிலைமை? நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்குவேன், வேலைக்கு போவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்கே வேண்டிய கையந்து வைப்பியா? ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா. ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதுல நீ வேறையா? இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மேல வட்டி போட்டு குட்டி பேரம்பேத்தி எடுத்துட்டு போயிடும். இதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுற. போது நிப்பாட்டு. டேய் நீ நிப்பாட்டுறா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உனக்கு கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துனாண்டா நீ யாரும் 500 1000 ஆக்கி 1000 10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகிற மூஞ்சிய பாரு. டேய், சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாகி வீட்டுக்கு வரும். அதைத்தான் அப்படி சொல்றாங்க. டேய், கேட்கிறவன் கேனப்பாயில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா. எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டுன்னு ஏன்னு சொல்றாங்கன்னா, எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படி தன்னம்பிக்கை வரக்காக சொல்றது. அதாவது ஐயோ சாமி, தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம இன்னும் ஒரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ப்ளீஸ். டேய், இவ்வளவு பேசுறிய, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. வேணாண்ணா, சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கி நானும் ஒத்த காலம் நிக்கிறேன். இவன் தான் வேணான்னு காலையில இல்லாம நிக்கிறேன். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்கயா பண்றது? ரொம்ப சிறப்பா திருவிழாவை நடத்தணும். நம்ம ஊர்ல இந்துக்களுக்கு கோவில் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு, முஸ்லிம்களுக்கு மசூதி இருக்கு. இப்படி மாறி மாறி திருவிழா வந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை இந்துக்களுக்கு வந்திருக்கு. நம்ம ஊர் வழக்கப்படி வருஷா வருஷம் புது தர்மகர்த்தாவை தேர்ந்தெடுப்போம். இந்த வருஷம் யார் தர்மகர்த்தாங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும். இந்தாங்கப்பா. இந்த வாட்டி கண்டிப்பா உன் பேர் தான் வரும். மறக்காம எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கல? ஊர்ல இருக்க எல்லார் பேரும் எழுதி போட்டிருக்கேன்ப்பா. சரி, சாமி கும்பிட்டுட்டு ஒரு சீட்டை எடு. இந்தாங்கப்பா. என்ன சொல்லி வச்ச மாதிரியே உங்க பேர் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ். காப்பு கட்டி இந்த கோவில் திருவிழா முடியற வரைக்கும் அம்மனுக்கு பண்ண வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். நான் எப்படிங்க இந்துக்கள் சாஸ்திர முறைப்படி பண்ண முடியும்? இந்துக்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்களா? அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? உங்க பையன் கொண்டு வந்த தண்ணியை நாங்கெல்லாம் குடிக்கலையா? நாங்க உங்க மதத்தை பார்க்கலங்க, உங்க நல்ல மனசு தான் பார்க்கிறோம். மதம் மனுஷங்களா உருவாக்குனது, கடவுள் இல்ல. எல்லாம் ஆண்டவனோட கட்டளை. இல்லனா இந்த செம்புல இருந்து இத்தனை பேர்ல உங்க பேர் மட்டும் ஏன் வரணும்? தைரியமா எடுத்து நடத்துங்க. எங்களை விட நீங்க தான் நல்லா நடத்துவீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் பூஜையை ஆரம்பிங்க. நம்ம ஊர் வழக்கப்படி கும்பம் ஒரு நாள் தர்மகர்த்தா வீட்டுல இருக்கணும். சரி. சாஸ்திர சம்பிரதாயப்படி அம்மனோட மனசு குளிர்ற மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷப்படுத்தணும். சரிங்க ஐயா. தைரியமா நடத்துங்க. நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி கலசத்தை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போய் அம்மனுக்கு மறு உருவம் கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயப்படி பூஜை நடத்தி 3 ஊரு மேளதாளங்கள், 9 தீப்பந்தங்கள், 81 வானவெடிகள் வெடிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கலசத்தை எடுத்து கோவில்ல வைக்கணும். இவருதான் நம்ம ஊரோட பழைய தர்மகர்த்தா. சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம் பாய். சொல்லுங்க பாய். ரொம்ப பக்குவமாயிட்டீங்க போல இருக்கு. இந்த ஊர் என்ன பக்குவப்படுத்திடுச்சு பாய். 10 பேர் திருவிழாக்கு வரலான்னு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அவசியம் வரணும் பாய். யாருங்க போன்ல? நம்ம கலாம் பாய். நான் கும்பத்தை தலையில வச்சு தூக்கிட்டு போறத அவர் பார்க்கணுமா? அங்க இருந்து 10 பேர் வராங்களாம். இந்த விஷயமா காலையில இருந்து எத்தனை போனு? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் ஆண்டவனோட சித்தம். எங்க எனக்கு ஒரு ஆசை திடீர்னு தோணுச்சு. கும்பத்தை கொண்டு போய் கோயில வச்சதும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போடணும்.
அதுக்கு எவ்வளவு ஆகும்? என்ன ஒரு 20,000 நீ மனசுல நினைச்ச மாதிரி செய், சந்தோஷமா செய். சரிங்க, நான் பணம் தரேன். இப்பே டவுனுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, விளக்குல எண்ணெய் இருக்கா பாரு, திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அம்மா பாத்திமா, யாரோ கூப்பிடுறாங்க பாரு. சரிங்க. காதர், எப்படிப்பா இருக்க? இத்தனை நாளா எங்களெல்லாம் மறந்து காதர். எங்கப்பா இருந்த? நல்லா இருக்கியா? வந்த புள்ளைய வாசல்லயே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கே, உள்ள வாப்பா. வாப்பா. ரஹீம் எங்கப்பா? நம்ம ரஹீம் ஊருக்கு போயிருக்கான்ப்பா. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தாலே ஐயர் பொண்ணு காமாட்சி, அவ அன்வரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனப்பிரச்சனையா, அதை சமாதானப்படுத்திட்டு வரேன்னு போயிருக்கான்ப்பா. காதர், இத்தனை வருஷமும் நீ எங்கேயா இருந்த? காஷ்மீரில் போய் செட்டில் ஆயிட்டோமாப்பா. ஏதோ கோபத்துல சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டேப்பா. அதெல்லாம் விடுப்பா, முதல்ல சாப்பிட வா, அப்புறம் பேசுவோம். பையனுக்கு ஏதாவது சீக்கிரம் கொண்டா போ. என் கையால சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு. சாப்பிடுப்பா. நல்லா பரிமாறுமா. டேய், 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 டேய். என்னப்பா என்ன இது? பார்த்து குடிக்கலாம்ல. என்னப்பா? ஏன்பா? பாதியில ஏன்பா எழுந்துக்கிற? உட்காருப்பா. காதர், காதர் உட்காரு. என்னாச்சு உனக்கு? சாப்பிடு. காதர், கேளு. ஏய், காதர். என்னப்பா? என்னன்னு கேக்குறோம்? டேய், என்னது இந்து கோயிலையே உள்ள வச்சிருக்கீங்க? உனக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த ஊர்ல மனித நேயம் தான் மதம், அஹிம்சை தான் கடவுள். எனக்கு மனித நேயம் முக்கியம் இல்ல, அகிம்சையும் முக்கியம் இல்ல, மதம் தான் முக்கியம். மனித நேயம் வளர்ந்ததுன்னா மதம் அழிஞ்சு போயிடும். மதம் அழியறதுக்கு நான் விடவே மாட்டேன். எவன் ஒருத்த மனுஷனை நேசிக்க கத்துக்கிறானோ அவனாலதான் மதத்தை நேசிக்க முடியும். இந்த ஊர்ல அது நிறைஞ்சி இருக்கு. இந்த மண்ணுல, இந்த ஊர்ல ஒரே ஒரு நாள் நீ வாழ்ந்து பார், உனக்குள்ள இருக்கிற அத்தனை வெறியும் காணாம போயிடும். நீங்க என்னதான் சொன்னாலும் இதை இங்க இருக்க விட மாட்டேன். டேய் காதர், என்ன பண்ண போற நீ? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? மரியாதையா நீயே தூக்கி வெளியே வச்சிரு, இல்ல நான் தூக்கி வெளியே வீச வேண்டி வரும். நான் பிறப்பால முஸ்லீமா இருக்கலாம், ஆனா என் உடம்புல ஓடுற ரத்தம் இந்துவும் கலந்திருக்கு, கிறிஸ்துவும் கலந்திருக்கு. ஏன்னா நான் ஒரு இந்தியன். காதர், கும்பத்து மேல கையை வச்சா கையை வெட்டிடுவேன். எங்கிட்டு போனாருன்னு தெரியல. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. நம்ம பிரேம் தம்பியை பார்த்தீங்களா? பிரேம் வந்து ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கண்ணே. வரத்துக்கு 2 நாள் ஆகுண்ணே. அப்படிங்களா? ஆமாண்ணே. ஏதாவது விசேஷமாண்ணே? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை, 2 நாளாக இந்த பக்கம் ஆளை காணுமேன்னு கேட்டேன். வந்த உடனே உங்களை பார்க்க சொல்றேன். நம்ம சரிண்ணே, வாங்க. சகாயத்துக்கு உடம்பு சரியில்லையா, கையில காசு இல்லாம ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போகாம இருக்கேன். நம்ம வெள்ளைக்கு வந்த நிலைமையை பாத்தியாத்தா? இப்படியே போனா நம்ம ஊரோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. அதே கதைதான், மளிகை சாமான் வாங்க கூட கையில காசு இல்ல. பிரேம் தம்பி கிட்ட தான் கேட்கலான்னு இருக்கேன். நம்ம ஊர் ஜனங்களோட சிலுசிலுப்பும் சந்தோஷமும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கெல்லாம் பண நெருக்கடி தான் காரணம். சகாயத்தோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ரஹீம் தான் பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கா. ரஹீம், ஐயா வாங்க. ஏதோ பலமான யோசனையில இருக்க. என்ன? எல்லாம் நம்ம ஊரை பத்தி தாங்கய்யா. நம்ம ஊர் ஜனங்க கை செலவு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்கய்யா. ஒரு 2-3 மாசம் அப்படி இப்படின்னு தள்ளிட்டோம்னா வச்சிருக்க வெள்ளாம கைக்கு வந்துருங்கய்யா. அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம்? நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலான்னு இருக்கிறேங்கய்யா. பொது உண்டியலா? ஆமாங்கய்யா. பொது உண்டியல்னா அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம், தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம், எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க. நல்ல யோசனையா இருக்கு. கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது உண்டியல் தாங்க கரெக்டா இருக்கும். ரஹீம் சொல்றது நல்ல யோசனை தான். இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒரு படி மேலேயே போயிடும். சரியா சொன்ன. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்கிற இந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலைங்கயா. நம்ம ஜனங்களை நாம தாயா பாதுகாக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, பொது உண்டியல் வைக்கிறதா. ஏன்பா ரஹீம், அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது? நல்ல யோசனை தான். உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண. சரிங்க, உடனே வரேன்ப்பா.
தெரியாம கீழே வந்துச்சு நடக்கிறேன். திருட்டு நாதேரி ஒத்த ரூபா சம்பாதிக்க துப்பு இல்ல. காட்டி கொடுக்குறியா காட்டி? எத்தனை நாளைக்கு உனக்கு உட்கார வச்சுட்டு ஓசிலே சோறு போடுறது? ஏண்டி வேலைக்கு பண்ணி மாதிரி உட்காந்து திங்கிறல்ல, இதெல்லாம் எங்க இருந்து வரும்? கொப்பனா கொடுப்பான். இப்படியே கையின்னு வாச்சிருந்தேன்னு வையா, உன் கைய காலம் ஒடிச்சு உன்னை பட்டினி போட்டு உட்கார வச்சிருவான். புரியுதா? ஏன் பொண்ணு போட்டு அடிக்கிற? இந்த இடத்துக்கு வந்து 10 நாள் ஆகுது, இன்னும் ஒத்த ரூபா கூட சம்பாதிக்கல. அதுக்கு இப்படியா போட்டு அடிக்கிறது? ரொம்ப தான் இறக்கப்படுறிய. அப்படின்னா அந்த செயினை எனக்கு கொடுத்துறேன். கொடுப்பேன், ஆனா நீ மொத்தமா போட்டுருவே. வேணாம் சாமி, செயினை வாங்கிக்கோங்க. ஏய், இன்னைக்கு உனக்கு பெரிய பொங்கல் தாண்டி. தா அந்த செயினை பாருங்க, கட் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த திருட்டு முண்டை பேச்சை கேட்டு சந்தேகமா பாக்குறியா? ஒழுங்கா போயிடு, இல்ல போலீஸை கூப்பிடுவேன். போலீஸா? நானே கூப்பிடுறேன். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாருமா? எங்க சித்தப்பா தான். நீ செயின் கட் பண்ண சொன்னா வச்சுக்கோ, உன்னை முட்டிக்கு மொட்டி தட்டி 6 மாசமா ஜெயில் போடுவாரு. ஜெயிலுக்கு போறியா இல்ல செயின் தர போறியா? என்ன யோசிக்கிற? இதுக்கு மேல உன்னை அடிச்சானா நான் கோழிக்கு உடப்ப என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த வச்சுக்கோ. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், எனக்கு பிச்சை எடுக்கவே பிடிக்கல. எங்கயாச்சும் வேலைக்கு சேர்த்து விடுறீங்களா? உங்க அம்மா அப்பா எங்க? தெரியாது. நான் குழந்தையா இருக்கும் போது எங்க முதலாளி கிட்ட வித்துட்டாங்களாம். உங்க முதலாளி வந்தா ஸ்டேஷன்ல வந்து எங்க சித்தப்பா பார்க்க சொல்லு, சரியா? ரஹீம், யார் அது? அம்மா, என் ஃப்ரெண்டுமா. ஏண்டா, எனக்கு தெரியாம யாரா இது புது ஃப்ரெண்டு? ஸ்கூல்ல கூட படிக்கிற பொண்ணா இருக்குமா? இல்லப்பா, கோயில பார்த்தேன், பிடிச்சிருந்தது, கூட்டி வந்துட்டேப்பா. ஏண்டா, கடையில பொம்மையை பார்த்து வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்ற? பார்த்தேன் பிடிச்சிருந்ததுன்னு. யார் என்ன விவரம் அதை சொல்லு. நான் கூட்டி வந்தது சரியா தப்பா? நீ எது செஞ்சாலும் சரியாதான்டா இருக்கும். என்னம்மா நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்க? சாப்பிட ஏதாவது கொடுமா. சரி, உட்காருங்க. உன் பேர் என்னம்மா? ஆமுதா. எதுக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கா சொல்லுங்க? ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்காகவா, வீட்டு வேலை செய்யவா, இல்ல அனாதை ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கா? ஒண்ணுமே இல்ல. வேற? நான் இங்கே தங்க வச்சு படிக்க வைக்க போறேன். என்னவாப்பா அறிக்கட்டதனமா பேசிட்டு இருக்கா? நீங்களும் அதை கேட்டு சும்மா இருக்கீங்க? ஒரு இந்து பொண்ணை எப்படி நம்ம வீட்டுல வச்சுக்க முடியும்? ஏன் வச்சுக்க முடியாது? நம்ம மதத்தோட புனிதம் கெட்டு போயிடும். மதத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ சின்ன பையன், உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். அந்த பொண்ணு இங்க தான் இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நான் இனி இங்க இருக்க மாட்டேன். எனக்கு என் மதம் தான் முக்கியம். ரஹீம் பண்றது தப்புன்னு உன் மனசுல பட்டுச்சுன்னா நீ போய்கிட்டே இருக்கலாம். ஐயோ, என்னங்க இப்படி பேசுறீங்க? இதுக்கு மேல யார் சமாதானமும் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணு இங்க தான் இருக்கணும்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன். டேய் காதர், காதர், உன்னோட காதர், காதர், டேய் சொல்றது கேளுடா. ஏங்க இப்படி நிக்கிறீங்க? கூப்பிடுங்க அவனை. காதர், நில்டா. என்னாச்சு அமுதா? ஒன்றும் இல்லை ரஹீம். நீ எதை நினைச்சு இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ணன் நிச்சயமா தெரிந்திருக்கும், நம்பு அமுதா. இல்லைன்னா அதுவே ஆசையா லெட்டர் போட்டிருக்குமா? எனக்கு பயமா இருக்கு. அப்படியே இருந்தாலும் நான் இருக்கும்போது நீ பயப்படலாமா? என்ன நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? சரி சரி, நல்லா சரி. ஐயா, ஐயா, வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம் தம்பி. அப்பா வீட்டில் இல்லையா? அப்பாவும் அம்மாவும் தங்கச்சி கூட்டிட்டு கோயில் வரலும் போயிருக்காங்க. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாங்களா? அப்பாவை பார்த்து நேரில் பேசலான்னு வந்தேன். சரி, பரவாயில்ல, உங்ககிட்டயே சொல்கிறேன். சொல்லுங்க ஐயா. தம்பி, மாப்பிள்ளை சொந்தமா அசலா? சொந்தமும் இல்லை, அசலும் இல்லை. ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க. ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்க. இப்படி ஏமாந்துட்டீங்களே தம்பி. என்னையா சொல்றீங்க? இந்த பணம் நிச்சயதார்த்த புடவைக்காக உங்க மாப்பிள்ளை கொடுத்தது. அம்பூட்டும் கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? 48,000க்கு பதில் 50,000 கொடுத்து மிச்சத்தை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்தாங்க தம்பி. எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்க. பிரேம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நானும் அவனும் ஒன்னா தானே படித்தோம். பிரேமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நெல்லு மண்டியிலிருந்து பணம் வந்தது. ஒருவேளை அதில் கலந்து வந்திருக்குமான்னு நினைக்கிறேன். வேணும் இந்த பணத்துக்கு பதிலாக வேற பணம் மாற்றி கொடுத்துருக்கலாம். வேண்டாம் தம்பி, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை தம்பி. பொறுமையாகவே கொடுங்க. ஐயா, ஒரு சின்ன விஷயம்.
அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவாரு. இது நமக்குள்ளேயே இருக்கட்டுங்கய்யா. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் தம்பி. நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். சரிங்கய்யா. தப்பா எடுத்துக்கிடாதீங்க. இல்லைங்கய்யா. எனக்கு என்னமோ தீபாவுக்கு ஏத்த மாப்பிள மாதிரி தெரியல. பாத்துக்கிடுங்க. சரிங்க. நான் வரேன் தம்பி. வாங்கய்யா. ஆ